திருப்பூர் மாவட்டம் இடுவாய், சின்னக்காளிப்பாளையம் ஆகிய பகுதிகளில் குப்பை கொட்டுவதற்கு 5 கிராம பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மக்கள் நடத்திய இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் பங்கு பெற்றதால் தற்பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் அருணேஷ். திருப்பூர் குமரன் சிலை பகுதியில் தற்போது பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகி அண்ணாமலை கைது செய்யப்பட்டிருக்கும் காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதாவது திருப்பூர் மாவட்டம் இடுவாய், சின்னக்காளிப்பாளையம் பகுதியில் திருப்பூர் மாநகராட்சியின் குப்பைகள் கொண்டு போய் கொட்டப்பட்டு வருகின்றன. இதற்காக அந்த இடுவாய் பகுதி மக்கள் சமீப காலமாக தொடர்ச்சியாக போராட்டம் நடத்தி வந்தார்கள். தங்கள் பகுதியில் குப்பைகளை கொட்டக்கூடாது என்று அவர்கள் வலியுறுத்தி பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி வந்தார்கள். இந்த நிலையில் நேற்று நடந்த போராட்டத்தில் அவர்கள் குப்பை லாரிகளை மறித்து போராடும் போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே பெரும் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அதில் கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள் பொதுமக்கள் கைது செய்யப்பட்டார்கள். அதில் 10 பேரை போலீசார் ரிமாண்ட் செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள். இந்த சம்பவத்தை கண்டித்து திருப்பூர் குமரன் சிலை அருகே இன்று பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் திரண்டு ஆர்ப்பாட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தார்கள். இந்த போராட்டத்தில் அண்ணாமலை பங்கேற்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் போலீசார் இதற்கு அனுமதி மறுத்திருந்தார்கள். இந்த நிலையிலும் மதியம் 3 மணி முதலே கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினர் அங்கே திரண்டு கூட ஆரம்பித்தார்கள். போலீஸ் துணை கமிஷனர் தீபா சத்யன் தலைமையில் கிட்டத்தட்ட 200க்கும் மேற்பட்ட போலீசார் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு அங்கு வருகின்ற பாரதிய ஜனதா கட்சியினரையும் பொதுமக்களையும் தொடர்ச்சியாக கைது செய்து கொண்டிருந்தார்கள். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடாதவாறு பெருமளவு அவர்கள் தடுப்பதற்காக முயன்று கொண்டிருந்தார்கள். இருந்த போதிலும் தற்போது சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த சம்பவ இடத்திற்கு அண்ணாமலை வருகை தந்தார். அவர் வந்ததுமே வருவதற்கு முன்பாக ஒரு நடமாடும் மேடையை கொண்டு வந்து அங்கு நிறுத்தி அவர்களை பேச ஏற்பாடு செய்திருந்த போது போலீசாருக்கும் அவர்களுக்கும் இடையே அந்த மேடையை அமைக்கக்கூடாது என்று சொல்லி தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மேடை வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தார்கள். அப்போது ஜெனரேட்டரை மாறி மாறி இருத்து பாரதிய ஜனதா கட்சியினரும் போலீசாரும் தள்ளுமுள்ளில் ஈடுபட்டார்கள். தொடர்ச்சியாக அண்ணாமலை சம்பவ இடத்திற்கு வருகை தந்து அங்கு கூடியிருந்த பாரதிய ஜனதா கட்சியினரிடம் பேச ஆரம்பித்தார். பெருமளவு போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த போதும் பாரதிய ஜனதா கட்சி தொண்டர்கள் அவரை கைது செய்யாமல் தடுத்தனர். அப்போது தொண்டர்கள் மத்திய பேசிய அண்ணாமலை இடுவாயில் குப்பை கொட்டும் போராட்டத்திற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் நடத்த போலீசார் அனுமதி மறுக்கிறார்கள், திரும்பவும் இந்த போராட்டத்தை நடத்தியே தீர்வேன் என்று குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து அண்ணாமலையை போலீசார் கைது செய்தார்கள். கைது செய்து அவரை வாகனத்தில் ஏற்றி அழைத்துச் சென்றார்கள். அவருடன் சேர்ந்து கிட்டத்தட்ட 300க்கும் மேற்பட்ட பாரதிய ஜனதா கட்சியினரும் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் திருப்பூர் தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் காரணமாக திருப்பூரில் பரபரப்பு நிலவுகிறது. அருணேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.